يا رمضان يا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அந்த சகோதரர்களே சகோதரிகளே மாணவ மாணவிகளே, அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துவா செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மாரிஃபத்துல்லா, அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் நாம் இறைவனுடைய விஷயத்தில் தெரிந்திருக்க வேண்டிய, விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இறைவன் மீது நமக்கு இருக்க வேண்டிய பயம். அல்லாஹுவை நான் எந்த அளவிற்கு பயந்து என்னுடைய காரியங்களை நான் அமைத்துக் கொள்கின்றேன் என்ற ஒரு பண்பு கட்டாயமாக ஒவ்வொரு முஃமினிடத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கிய பண்பாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இது அல்லாஹுவை அஞ்சக்கூடிய ஒரு பண்பு. ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு பேச்சிலும், ஒவ்வொரு நடவடிக்கையிலும் இறைவனை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு செய்யக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்கிறது. அதில் குறிப்பாக அல்லாஹ் தஆலா சொல்றான் முஃமின்களை பற்றி, இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், தனிமையில் மறைவான இடத்தில் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர். இப்படி மறைவில் தனிமையில் இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு இறைவனுடைய பாவம் மன்னிப்பும் பெரும் கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இறைவனை அஞ்சக்கூடிய விஷயத்திலேயே மிக முக்கியமானது தனிமையில். ஏன்னா யாரும் பார்க்காத ஒரு இடம், யாருக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தெரியாது. அங்க ஒரு விஷயத்த நம்ம பயந்து ஒதுங்குறோம் பாவத்தை விட்டு அப்படின்னா அங்க ஒரே ஒரு காரணம் அல்லாஹ் தஆலா மட்டும்தான். இப்போ பொதுவான வெளியே உள்ள இடங்கள்ல யாராவது ஒரு விஷயத்தை விட்டு நான் ஒதுங்குறேன் அப்படின்னா அது பிற மக்கள் பார்க்கறாங்க என்பதற்காக இருக்கலாம், சமுதாயத்திற்கு மத்தியில செய்வதற்கு வெட்கப்பட்டு இருக்கலாம், குடும்பத்தார்களுக்கு மத்தியில வெட்கப்பட்டு இருக்கலாம். தனிமையில் இருக்கும்போது ஒரு பாவத்தை விட்டு நான் ஒதுங்குறேன் அப்படின்னா அதற்கான ஒரே ஒரு காரணம் அல்லாஹ் தஆலா, அவன் பார்க்கிறான் என்ற ஒரு பயம் தான். அதனாலதான் தனிமையில் பயப்படக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பை சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா வேறு வசனத்துல உஸ்லிஃபத்துல் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத், சொர்க்கம் தக்வா உடையவர்களுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வரப்படும். ஹாதா மா துஅதுன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீஸ், ஒவ்வொரு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய, இறைவனின் பக்கம் மீளக்கூடிய, நன்மைகள் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது இதுதான் இந்த சொர்க்கம். மன் ஹஷியர் ரஹ்மான், அவர்கள் யார் அப்படின்னா மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், தனிமையில் அந்த ரஹ்மானை அவர்கள் பயந்திருப்பார்கள். வஜாஅ பி கல்பின் முனீப், இறைவனிடத்துல அந்த முனீபான கல்போடு வந்திருப்பார்கள். முனீபான கல்பு அப்படின்னா என்னன்னா இனாபா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். இனாபா என்றால் இறைவனின் பக்கம் ஒதுங்குவது, மீளுவது. தௌபா சொல்றோம்ல, தௌபா பாவ மன்னிப்பு கேட்டு திரும்புவது, அதனுடைய உச்சகட்ட நிலைதான் இனாபா. அல்லாஹு தஆலா அவனிடத்தில் யா அல்லாஹ் நீதான் என்று ஒட்டுமொத்தமாக இறைவனின் பக்கம் ஒதுங்கிறது இருக்குதானே. செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் பயந்து, செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா இதை ஏற்றுக்கொள்வானா, இதற்கு கூலி தருவானா என்ற ஒரு பயத்தோடு இறைவனுடைய ஒரு தொடர்போடு இருக்கிறாங்கல்ல, இதற்கு பெயர் தான் இனாபா. இந்த முனீபான கல்போடும் யார் நாளை மறுமையில் வருவார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்தை பற்றி வாக்களிக்கின்றான் என்கின்ற செய்திகளையும் நம்ம இந்த விஷயத்துல பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி சொல்றாங்க, யாரிடத்தில் இந்த மறைவான நேரங்கள்ல பயப்படாம யார் இருக்கிறார்களோ, அவங்க வெளிப்படையில எல்லாம் மக்கள்கிட்ட காட்டுறதெல்லாம் வேற முகம், தனிமை என்று வரும்போது அவர்கள், அதனாலதான் மேல் அல்லாஹ் தஆலா சொன்ன வசனங்கள் எல்லாம் தனிமையில் அஞ்சுவார்கள். தனிமையில ஒரு மனிதர் அஞ்சக்கூடியவனாக இருந்தா அவன் பகிரங்கத்துல அஞ்சக்கூடியவனாக தான் இருப்பான், அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா யாரும் பார்க்காமல் இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு பயப்படுறவன் 4 பேர் பார்க்கும்போது அல்லாஹ்வுக்கு கட்டாயமா பயந்துதான் தீருவான். அந்த இடத்துல அல்லாஹ் மீறி அவன் நடக்க போறது இல்லை. பயம் என்பது தனிமையில் இருப்பது மிகச் முக்கியமானது. ஏன்னா வெளிப்படையில அல்லாஹ்வை பயந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் தனிமையில் இறைவனை பயப்படுவது கிடையாது. அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி, ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஅலமன் அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமா, எனக்கு ஒரு கூட்டத்தை, ஒரு சமுதாயத்தை தெரியும், அவங்க எப்படிப்பட்டவனா நாளை மறுமையில் அவங்க வருவாங்க. எப்படி தெரியுமா? பி ஹஸனாத்தின் அம்சால் ஜிபாலி திஹாமா, திஹாமாவுடைய மலை அளவிற்கு அவர்கள் நாளை மறுமையில் நல்ல காரியங்களோடு வருவார்கள். அவங்கள்ட்ட இரவு தொழுகை இருந்திருக்கும், தான தர்மங்கள் இருந்திருக்கும், மதரசாவோடு பள்ளிகளோடு அவ்வளவு தொடர்புல இருந்திருப்பாங்க, சரிங்களா, தாவாவுடைய விஷயங்கள் இருந்திருப்பாங்க, ஒரு பயான் நிகழ்ச்சினா முதல் சஃப்ல அவங்க தான் உட்கார்ந்துருப்பாங்க என்ற நன்மையான காரியங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட நிறைஞ்சி இருக்கும். சரியா? அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பி ஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா,
திகாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மலை அளவிற்கு, அவ்வளோ வெயிட்டுக்கு அவர்கள்ட்ட நன்மை இருக்கும். ஆனால் அதையெல்லாம் அல்லாஹு தாலா புழுதிகளாக மாற்றுவான். அந்த நன்மை அவர் செஞ்ச நன்மை தான் அது எல்லாமே. அல்லாஹு தாலா அந்த நன்மைகள் அனைத்தையும் புழுதிகளாக மாற்றுவான் அப்படின்னு சொல்லும் போது சௌபான் ரதியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, யார சொல்லலாம், யார் அவங்க? சிஃப்ஹும் லனா ஜல்லிஹிம் லனா அல்லா நகுன மின்ஹும் வ நஹனு லா நஅலமு. எங்களுக்கு தெரியாம நாங்க அந்த கூட்டத்துல ஒருவராக ஆகிராம் இருப்பதற்காக அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்களும் எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கே தெரியாம நாங்க அந்த கூட்டத்துல உள்ளவனா மாறிடக்கூடாது. நாங்க செஞ்ச நன்மைகளை எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா வீணாக்கக்கூடிய இடத்திற்கு வந்துடக்கூடாது என்பதற்காக சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ் அப்படி சொல்றாங்க, அவங்கள்ட்ட யாரு, அந்த கூட்டம் யாரு, அவங்கள்ட்ட என்ன பண்பு இருந்தது, அல்லாஹ் தஆலா அவருடைய அந்த அமல்களை எல்லாம் நாசமாக்குறதுக்கு என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவங்க யார் தெரியுமா? கால அம்மா இன்னகும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், வமின் ஜில்தத்திக்கும், உங்களுடைய உடலில் இருந்து தோன்றியவர்கள், வயஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன், நீங்க எப்படி இரவுல நின்று வணங்குறீங்களோ அதே மாதிரி அவங்களும் நின்று வணங்கக்கூடியவர்கள். வலாகின்னஹும் அக்வாமுன் இதா ஹலவ் பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, ஆனால் அவங்க எப்படிப்பட்ட சமுதாயம் அப்படின்னா, வணங்குவாங்க, உங்களை போன்றவர்கள் தான், உங்களுக்கு மத்தியில தான் இருப்பாங்க, எல்லாமே உங்களை மாதிரிதான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க வெளிப்படையில பார்க்கும்போது. ஆனா அவர்கள் தனிமை என்று வரும்போது, தனிமையில் அவர்கள் ஒதுக்கும் போது அல்லாஹுடைய தடுக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் மிக சர்வசாதாரணமாக மீறி விடுவார்கள். அவங்க தனிமை என்று வரும்போது, இரவுல அவங்க ஒதுங்கும் போது, மக்களுடைய பார்வையை விட்டு தூரமாகும் போது, இறைவன் தடுத்த, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த விஷயங்களை எல்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கின விஷயங்களை எல்லாம் மிக சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை அவங்க என்ன, அல்லாஹ்வை தனிமையில் அஞ்சாதவர், அவரு இரவு தொழுகையில தொழக்கூடியவர், நல்ல மக்களோடு இருக்கக்கூடியவர் அப்படின்னா வெளிப்படையால மக்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல அவர் நல்ல மனிதர் தான், மக்கள் பார்க்கறதுக்கு அவர் நல்ல மனிதர் தான். ஆனால் தனிமை என்று வந்துட்டால், யாருடைய பார்வையும் என் மேல இல்ல என்கின்ற ஒரு இடம் வந்துட்டால் அவர் பாவம் செய்வதற்கு தயங்குவதே இல்லை. அவரு மஹாரிம் இல்ல, அல்லாஹ்வுடைய தடைகளை எல்லாம் மிக சர்வசாதாரணமாக மீறக்கூடிய இடத்திற்கு அவர் வந்து விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனிதருடைய நன்மைகளை அல்லாஹு தாலா நாளை மறுமையில் புழுதிகளாக அல்லாஹு தாலா மாற்றி விடுவான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த அளவிற்கு அல்லாஹுவை தனிமையில் பயப்படுவது என்பது, வெளிப்படையில நம்ம எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட காட்டுறோமோ, அது மக்களுக்கு காட்டுறதுக்காக செய்யறோமோ இல்லையோ, வெளிப்படையில இறைவனை அஞ்சுவதை விட ஒரு மடங்கு கூட தனிமையில இருக்கணும். ஏன்னா அங்கதான் இறைவன்கிட்ட முழுமையா நம்மை ஒப்படைக்கக்கூடிய இடம், முழுமையாக நம்மை இறைவனிடத்துல காட்டக்கூடிய இடம். அந்த இடத்துல இன்னுமே நாம் பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் பார்க்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தையை பற்றி, அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தையை பற்றி கேட்கிறாங்க. என்னன்னா, வல்லதீன தூனமா அதவ் வ குலூபுஹும் வஜ்லா, இறைவனை இது எந்த வகையான பயம்னு பாருங்க. இது ஒரு வகையான பயம் தான். ஆனா எப்படிப்பட்ட பயம் இதை பாருங்களேன். அவர்கள் அல்லாஹ் வல்லதீன யுதூனமா ஆத்தவ், அவர்களுக்கு வழங்கப்பட்டதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். வ குலூபுஹும் வஜ்லா, அவர்கள் உள்ளம் பயந்திருக்கும். அல்லாஹ் தஆலா கொடுத்த பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்யறாங்க, ஆனால் உள்ளம் பயந்துகிட்டே இருக்கும், உள்ளம் ஒரு பயத்திலேயே இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, எதுக்காக அவங்க தர்மம் செய்யும் போது ஏன் பயப்படணும்? அது நம்ம ஒரு கேள்வி அதானே. தர்மம் செய்யும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், ஒரு நிம்மதி வேணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா தந்த பொருளாதாரத்துல ஏதோ என்னால முடிஞ்சதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறேன், இதுதான் எனக்கு மறுமைக்கு பயன் அளிக்கக்கூடிய தர்மம் என்று ஒரு மகிழ்ச்சி தானே வரணும். எதுக்காக அவங்க பயப்படுறாங்க? அவங்க என்ன, ஆயிஷா கேட்கிறாங்க, அவங்க திருடி அந்த பொருளாதாரத்தை செலவு பண்றாங்களா, அல்லது அவங்க மது அருந்தக்கூடிய மனிதர்களா அப்படின்னு ஆயிஷா கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்ல ஆயிஷாவே, அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. அவங்க எப்படிப்பட்டவங்க? வலாக்கின்னஹும் அல்லதீன யஸூமூன வ யுஸல்லூன வ யதஸத்தகூன், அவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்கள், அவர்கள் தொழக்கூடியவர்கள், அவர்கள் தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவங்க அவங்க. வஹும் யகாஃபூன அல்லா யுக்பல மின்ஹும், அவங்க பயப்படுறது எதுக்கு தெரியுமா? செலவு செய்யறேன், அல்லாஹு தஆலா இதை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வானா, அல்லாஹு தஆலா இந்த அமலை என்னிடத்திலிருந்து அங்கீகரிப்பானா, அல்லாஹு தஆலா இதற்கு எனக்கு கூலி தருவானா என்ற பயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க யாரு? அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த செய்தியில் இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா, நான் செய்யக்கூடிய அமல்கள், நான் செய்யக்கூடிய வணக்கங்கள், என்னுடைய தான தர்மங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, இதையெல்லாம் அல்லாஹு தஆலா செய்யறது எதுக்கு?
நன்மைக்காக, மறுமையில் நன்மை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. யார் தரணும் அதை? அல்லாஹு தாலா. அவன் அங்கீகரிக்கணுமே அந்த அமலை. அங்கீகரிச்சாதானே அந்த அமலுக்கான கூலி கிடைக்கும். அல்லாஹு தாலா நாளை அங்கீகரிச்சுட்டான். நம்மளுக்கு தெரியுமா எவ்வளவோ இது வரைக்கும் எவ்வளவோ அமல்கள் செஞ்சிருக்கோம், எத்தனை அமல்கள் அல்லாஹு தாலா அங்கீகரிச்சிருக்கான் தெரியாது நம்மளுக்கு. நாளை மறுமையில் அல்லாஹு தாலா அதற்கு கூலியாக தரும்போதுதான் நமக்கு தெரிய வரும் எந்தெந்த அமல்கிட்ட என்கிட்ட பிரச்சனை இருந்துச்சு, எதுல இஹ்லாசுடைய பிரச்சனை இருந்துச்சு, எந்தெந்த விஷயங்கள்ல இந்த உலகத்துக்காக நான் செஞ்சேன், எந்தெந்த விஷயங்கள்ல பிறருடைய பார்வைக்காக நான் செஞ்சேன், எந்தெந்த விஷயங்கள்ல பொருளாதாரத்தை எதிர்பார்த்து செஞ்சேன், எந்தெந்த விஷயங்கள்ல பிறருடைய புகழை எதிர்பார்த்து செஞ்சேன் என்ற விஷயங்கள் எல்லாம் இங்க நம்ம அதை பெருசா சிந்திக்காம அதை அப்படியே ஒரு ஓரத்துல போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் அந்த அமல் செஞ்சாச்சு அப்படின்னு கொஞ்சம் அந்த அமலை பத்தி நம்ம கொஞ்சம் எடுத்து, சரி ஓகே இந்த ஒரு தொழுகை முடிஞ்சிருக்கு, இந்த தொழுகை நான் உண்மையிலேயே அல்லாவுக்காக முழுமையா நிறைவேற்றினா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் அந்த தொழுகையில எவ்வளவு பிரச்சனை என்கிட்ட இருக்கு அப்படின்னு. ஆனா நம்ம அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சாச்சு என்ற ஒரு சிந்தனை வரும். நாளை மறுமையில அதற்கான நன்மையை பார்க்கும்போதுதான் 100 நினைச்ச இடத்துல 5 தான் கிடைக்கும். நான் 100 அப்படின்னு நினைச்சு ஒரு வணக்கத்தை செஞ்சு முடிச்சேன், அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சுட்டேன் அப்படி நினைக்கக்கூடிய இடத்துல 5 தான் கிடைக்கும். ஏன்னா அதுல அவ்வளவு பிரச்சனை. அல்லாஹ் தஆலா நீதமானவன், அல்லாஹ் தஆலா நன்மையை குறைக்க போறது கிடையாது. நம்ம கொடுத்ததே அந்த 5 தான், அந்த அளவுக்கு கொடுத்தனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த அமலை தரான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பண்பாக சொல்லும் போது அவர்கள் பயந்த நிலையிலேயே தர்மம் செய்வார்கள், அவர்கள் பயந்த நிலையிலேயே தர்மம் செய்வார்கள் என்று. இது ஒரு பயம், இது ஒரு பயம். ஒரு முக்மீனிடத்தில் இருக்க வேண்டிய பயங்கள்ல இது ஒரு வகையான பயம். இந்த பயமும் ஒரு முக்மீனிடத்துல இருக்க வேண்டும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை யாரு சரியாக பயப்படுவார், அல்லாஹுவை யார் சரியாக அஞ்சி நடந்து கொள்வார், வெளிப்புறமாக இருந்தாலும் சரி, பகிரங்கமான இடமாக இருந்தாலும் சரி, மறைவான தனிமையான இடமாக இருந்தாலும் சரி, இறைவனை யார் சரியான முறையில் அஞ்சி நடப்பது என்று கேட்டால் அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹி அல் உலமா. அல்லாஹுவை யார் சரியாக அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சி நடப்பவர்கள் என்றால் கல்வி உடையவர்கள். யாரு? கல்வி உடைய மனிதர்கள் தான் இறைவனை சரியாக அஞ்சி நடப்பார்கள். அல்லாஹ்னா யாரு, அவனுடைய ஆற்றல் என்ன, என்னை அல்லாஹ் தஆலா எப்படி படைச்சான், எனக்கு அல்லாஹ் தஆலா எப்படி ரிஸ்க் தரான், என்னை அல்லாஹ் தஆலா மீண்டும் எப்படி உயிர்ப்பிப்பான், நாளை மறுமையில் நான் இறைவன் முன்னாடி எப்படி நிற்பேன், என்னை எப்படி எல்லாம் இறைவன் கேள்வி கேட்பான், எனக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட சொர்க்கம் நரகத்தை வச்சிருக்கான். இந்த அறிவுலாம் யாருக்கு இருக்குமோ, இறைவனை பற்றிய இந்த அறிவு யாருக்கு இருக்குமோ அந்த அறிவுக்கு ஏற்ப அவர் இறைவனுக்கு பயப்படக்கூடிய வடிவும் இருக்கும். கல்வியே இல்லை, அல்லாஹ்வை பத்தி என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா அல்லாஹ், அவனுடைய பண்புகள் பெயர்கள்ல என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா அர் ரஹ்மான் அர் ரஹீம், அதை தவிர வேற எதுவும் தெரியாது. அல்லாஹ்வை பத்தின வேற என்ன விஷயம் உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். இந்த அளவுக்கு அறிவு இருக்கிறவர்களுக்கு சரியாக இறைவனை பயந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா ஒரு ஆளை பத்தி ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சாதானே அதுக்கு சரியா பயப்பட முடியும். எந்த அளவுக்கு அவர் உள்ளவரு அப்படிங்கிறது தெரிஞ்சாதானே பயப்பட முடியும். அவனை பத்தியே தெரியல, அவனுடைய ஆற்றல் எனக்கு தெரியல, அவனுடைய கோபம் எங்க கோபப்படுவான் எனக்கு தெரியல, அவன் எங்க ரோஷப்படுவான் எனக்கு தெரியல, அவன் எந்த அளவுக்கு தண்டிப்பான். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹு தஆலா வேதனை செய்வதில் மிக கடுமையானவன் அல்லாஹு தஆலா சொல்றான். இதெல்லாம் தெரியாட்டா நான் எப்படி இறைவனுக்கு பயப்படுவேன்? அப்ப அல்லாஹு தஆலா சொல்றானா இல்லையா, யார் கல்வி அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் இறைவனை சரியாக பயப்படக்கூடியவர்கள். இப்ப எங்க நமக்கு இறைவனை பற்றிய கல்வி அதிகமாகுதோ அதற்காகத்தான் இந்த தொடரெல்லாம் நம்ம பேசுவது. இறைவனை பற்றி ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு விஷயமாக விளங்கப்படுத்துறமே காரணம் என்னன்னா அதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இறைவனை பயந்து நடப்பதற்காகத்தான். இவ்வளவு தூரம் பேசினதும் இதற்கு பிறகு நம்ம இறைவனை பற்றி பேசக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் காரணம் என்ன, அந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப இந்த கல்வி யாரிடத்துல கூடுமோ, அதிகமாகுமோ, கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த தரத்துக்கு வருமோ அவர்கள் அந்த தரத்திற்கு ஏற்ப இறைவனை அஞ்சுவார்கள். இறைவனை முழுமையாக அஞ்சு நடந்தவர்கள் யார்? நபிமார்கள். அவங்களுக்கு அந்த அறிவு இறைவனிடத்திலிருந்து நேரடியா கிடைச்சிச்சு. வஹி என்ற அடிப்படையில இறைவனிடத்திலிருந்து அந்த அறிவு நேரடியாக நபிமார்களுக்கு கிடைச்சது. முழுமையாக அவர்கள் அஞ்சு நடந்தார்கள். அதுக்கு அடுத்தது யாரு? சஹாபாக்கள்கிட்ட நம்ம பார்க்கிறோம். சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து கல்வியை படிப்பதற்கு, கல்வியை எடுத்துக்கொள்வதற்கு அவ்வளவு ஆர்வமாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள். அவங்கள்ட்டையும் அந்த பயம் முழுமையாக இருந்தது. நமக்கு காலம் கடக்க நம்ம இந்த உலக விஷயங்கள்ல தெரிகிற காரணத்தால அல்லாஹ்வை விட்டும், அவனை பற்றி படிப்பதை விட்டும், அவனை பற்றி தெரிந்து கொள்வதை விட்டும், அவனை பற்றி சிந்திப்பதை விட்டும் தூரமான காரணத்தால அவனுக்கு பயப்படுவதை விட்டும் தூரமாயாச்சு.
அவனுக்கு பயந்து அஞ்சி நமக்கு நாளை மறுமையில ஒரு வாழ்க்கை இருக்கு, அல்லாஹு தாலா கேள்வி கேட்பேன்னு சொல்றானே, அல்லாஹு தாலா சொர்க்க நரகம் இருக்குன்னு சொல்றானே, அல்லாஹு தாலா மீசான்ல எடை போட்டு பார்ப்பேன்னு சொல்றானே நன்மை தீமை, அல்லாஹு தாலா நாளை சிராத்துடைய பாலம் இருக்கு அதுல கடந்து போகணும் என்றெல்லாம் சொல்றானே என்ற ஒரு அறிவு இல்லாத காரணத்தால இறைவனுக்கு பயப்படுவதை விட்டும் நாம் தூரமாகி விட்டோம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை எந்த அளவிற்கு புரிந்து கொள்கிறோமோ, எந்த அளவிற்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு ஒரு முஃமினிடத்தில் இறைவனை பயந்து நடக்கக்கூடிய பண்பு அதிகரிக்கும் என்கின்ற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.